Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னால் என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை அனாலிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், how do you show the following items in a comparative income statement 2016-17 sales cost of sales. ஸோ இந்த சம்மில் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எப்படி வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இயரையும் இன்னொரு இயரையும் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அமௌண்ட்டு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலம்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ் 2016-2017 டேட் காலமு, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸு அதை நம்ம அமௌண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும், பர்சன்டேஜ்லேயும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸு 10 lakh 12 lakh. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப 2016 கம்பேர் பண்ணுறப்ப 7ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2016 கம்பேர் பண்ணுறப்ப 17ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோனா 2 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் லெஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோனா 8 lakh 10 lakh 50,000. அதே மாதிரி 2016-17 கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2 lakh 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இயரை பேஸ் இயராக எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பர்சன்டேஜ் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் ஆனாலும் இதை தான் யூஸ் பண்ணணும் ஸ்டெப்பு தான், டிக்ரீஸ் ஆனாலும் இதே ஸ்டெப் தான். 2 lakh டிவைடட் பை 2016 நம்ம ஒரு பேஸாக வச்சுக்கிறோம். அப்போது டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால இன்ட்டு 100 போட்டோம்னா 20% வரும். இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நான் ப்ளஸில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 2 lakh 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே கேல்குலேட் பண்ணுறப்ப 2 lakh 50,000 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோனா இங்கே 8 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 8 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 31.25%. இப்போ சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வரது கிராஸ் ப்ராஃபிட்டு. எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2016 2 lakh, 2017 2 lakh 50,000. இப்போது 16 கம்பேர் பண்ணுறப்ப 17ல் 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ப்ளஸ் 50,000 இன்க்ரீஸ் ஆனது 50,000. நான் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ப்ளஸ் சிம்பிள், ஸோ டிஃபால்ட்டாகவே அங்கே எந்த சிம்பிள் கொடுக்கலன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அதனால் நாங்கள் எதுவும் சிம்பிள் கொடுக்கல. இதே டிக்ரீஸ் ஆகிருந்தா நம்ம மைனஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்போ கிராஸ் ப்ராஃபிட்க்கு 50,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 25% வரும். ஸோ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்த செகண்ட் சம் பார்த்திங்கன்னா, ஹவு டு யூ டீல் வித் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், ஃபிக்ஸ்டு அசட்ஸ், கரண்ட் அசட், ஷேர் கேபிட்டல். இப்போ இந்த சம்மில் பேலன்ஸ் ஷீட்டோட ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு அசட், கரண்ட் அசட், ஷேர் கேபிட்டல். இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், இதில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சேம் அதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு அசட்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு அசட் 40 lakh 50 lakh. இப்போ 2016 கம்பேர் பண்ணுறப்ப 17ல் 10 lakh அதிகமாக இருக்குது, அதனால இன்க்ரீஸிங்கில் 10 lakh. அடுத்தது கரண்ட் அசட் பார்த்திங்கன்னா 2016 10 lakh, 17ல் 9 lakh. இப்போ என்னென்னா ரெடியூஸ் ஆகிருக்கு, 16ல் 10 lakh இருக்குது, 17ல் 9 lakh தான் இருக்குது. அப்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோனா 1 lakh. அதை நான் மைனஸில் டினோட் பண்ணியிருக்கேன், -1 lakh. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா டோட்டல் அசட்ஸ் எவ்வளோனா 50 lakh 59 lakh, 9 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸுக்கு போடுறப்ப இன்க்ரீஸ் ஆனது 10 lakh. அப்போ 10 lakh டிவைடட் பை 2016 பர்சன்டேஜ் நம்ம பேஸாக வச்சுக்கணும். அதனால் 10 lakh டிவைடட் பை 40 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 25% வரும். அதே மாதிரி கரண்ட் அசட்டுக்கு போட்டோம்னா கரண்ட் அசட் வந்து 1 lakh ரெடியூஸ் ஆகிருக்குது. அப்போ 1 lakh டிவைடட் பை 2016 கரண்ட் அசட் 10 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 10%. இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் -10%. இப்போ அதே மாதிரி டோட்டல் அசட்ஸுக்கு போட்டோன்னா 9 lakh டிவைடட் பை 50 lakh இன்ட்டு 100 போட்டால் 18%. 18% அப்படிங்கிறது ப்ளஸில் வரும். அடுத்து லைபிலிட்டியில் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. 2016 வந்து 5 lakh, 17ல்
6 lakh 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் வந்து சேம் அதே மாதிரி 1 lakh டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 20% வரும். இப்போ டோட்டல் லைபிலிட்டியில் வேறு எதுவுமே இல்லை. டோட்டல் லைபிலிட்டி சேம் அதே 5 lakh 6 lakh 1 lakh 20% வரும். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது தேர்டு சம் பார்த்திங்கன்னா இண்டிகேட் காமன் சைஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன் அ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், கிராஸ் ப்ராஃபிட். இது வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம கம்பேரிட்டிவில் என்ன பண்ணணும்னா 2 வருஷத்தை கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு, இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ, டிக்ரீஸ் ஆகிருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பர்சன்டேஜில் தான் காமிக்கணும். ஆனால் ஒரு வருஷத்தோட ஒரு டேட்டாவை நம்ம பேஸாக எடுத்துகிட்டு அதை வச்சு மற்ற ஐட்டம்ஸ்க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே காலம்ஸ் போடுறப்ப பர்டிகுலர்ஸ் 2016 அமௌண்ட்டில் ருப்பீஸ்லேயும் காமிக்கணும், பர்சன்டேஜ்லேயும் காமிக்கணும். 17க்கு அதே மாதிரி ருப்பீஸ்லேயும் காமிக்கணும், பர்சன்டேஜ்லேயும் காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் எவ்வளோனா 10 lakh, 2017க்கு 16 lakh. இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடுறப்ப நம்ம எப்பயுமே சேல்ஸை பேஸாக எடுத்துக்குவோம். அப்போது அதாவது சேல்ஸை பேஸாக எடுத்துக்கிறோன்னா சேல்ஸை வச்சு தான் நம்ம பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் சேல்ஸோட பர்சன்டேஜ் எப்போவுமே 100 தான். அடுத்தது லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 2016 8 lakh, 17க்கு 12 lakh. இப்போ இதுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 8 lakh டிவைடட் பை பேஸ் என்னென்னா சேல்ஸு, அதனால் சேல்ஸை பேஸாக வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 10 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 80% வரும் 2016க்கு. அதே மாதிரி 2017க்கு போடுறப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 12 lakh டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் எவ்வளோனா 16 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 75%. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் லெஸ் பண்ண வரது கிராஸ் ப்ராஃபிட்டு. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் 2016க்கு 2 lakh வரும், 17க்கு 4 lakh வரும். அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்பவும் கிராஸ் ப்ராஃபிட் 2 lakh டிவைடட் பை சேல்ஸை பேஸாக வச்சுக்கணும். அப்போ டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 20,000. அதே மாதிரி 2017க்கு போடுறப்ப கிராஸ் ப்ராஃபிட் 4 lakh டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோனா 16 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 25%. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா சேல்ஸை வந்து பேஸாக வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இண்டிகேட் தி காமன் சைஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன் அ காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ஃபிக்ஸ்டு அசட்ஸ், இன்வென்ட்ரிஸ். ஸோ இதில் வந்து காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் நம்ம எப்படி காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அங்கே நெட் சேல்ஸை பேஸாக எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நம்ம அசட்டோட வேல்யூவை, அசட் ஆர் லைபிலிட்டியோட டோட்டல் வேல்யூவை நம்ம பேஸாக எடுத்துக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கரண்ட் அசட்டில் இன்வென்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. 2016க்கு 4 lakh, 17க்கு 6 lakh. இப்போ இங்கே பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சம்மில் உங்களுக்கு டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வேல்யூவை பேஸாக எடுத்துக்கணும். இதே உங்களுக்கு டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் கொடுக்காம வெறும் ஃபிக்ஸ்டு அசட் இன்வென்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த ஃபிக்ஸ்டு அசட்டையும் இன்வென்ட்ரியும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 12 lakh வரும் இல்லையா? அதை நீங்கள் பேஸாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது கொடுக்காமல் இருந்தால் இந்த ரெண்டோட டோட்டலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இன்வென்ட்ரிக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 4 lakh டிவைடட் பை 20 lakh பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல், அதனால் டிவைடட் பை 20 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 20% வரும். அதே மாதிரி 2017க்கு போடுறப்ப இன்வென்ட்ரியோட வேல்யூ 6 lakh டிவைடட் பை பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வந்து 24 lakh இன்ட்டு 100 போட்டால் 25%. தென் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்க்கு வந்து 8 lakh 2016க்கு, 12 lakh 2017க்கு. அப்போ இங்கே போடுறப்போ 8 lakh டிவைடட் பை பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 20 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 40%. இதே 2017க்கு போடுறப்போ 12 lakh டிவைடட் பை 24 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 50%. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறது 100% வரும். ஏன்னா இதை தான் பேஸாக எடுத்துருக்குறோம். அதனால் இது வந்து 100% தான் வரும். ஸோ இது இப்போ நம்ம பார்த்த 4 சம்லையுமே பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கம்பேரிட்டிவில் 2 வருஷத்தை கம்பேர் பண்ணி இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கண்டுபிடிச்சா அதுக்கான பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுறோம். காமன் சைஸில் வந்து ஒரு எய்தர் சேல்ஸு இல்லைனா டோட்டல் அசட்ஸை வந்து நம்ம பேஸாக எடுத்துகிட்டு அதை வச்சு பர்சன்டேஜ் வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5th சம், கேல்குலேட் த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் ஃபார் த ஃபாலோயிங் வித் த இயர் 2018
2018 as base year. Inventories 40,000, 65,000, 90,000, 70,000, 60,000, 68,000. ஸோ இதில் வந்து ட்ரெண்ட் பர்சன்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணோம். 2018 பேஸ் இயராக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஐட்டம் இன்வென்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ காலம் பார்த்தீங்கன்னா இயர் ட்ரெண்ட் பர்சன்டேஜ்னு போடணும். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி 2018க்கு 40,000, 19க்கு 65,000, 20க்கு 90,000, 21க்கு 70,000, 22க்கு 60,000, 23க்கு 68,000 இருக்குது. இப்போ இந்த 10% பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் இயராக அவங்க 2018 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2018 எந்த இயராக நம்ம பேஸ் இயராக எடுக்கிறோமோ அதுக்கு 100%. அப்போ அடுத்தது 2019க்கு போடுறப்ப எப்படி போடணும்னா 65,000, 2019ஓட இன்வென்ட்ரி வேல்யூ 65,000. அப்போ 65,000 டிவைடட் பை பேஸ் இயராக 2018 எடுத்துக்க சொல்கிறாங்க. 2018ஓட இன்வென்ட்ரி எவ்வளோனா 40,000 இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு 162.5% வரும். அதே மாதிரி 2020க்கு போடுறப்ப 2020ஓட இன்வென்ட்ரி வேல்யூ 90,000. 90,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100 போட்டால் 225 வரும். 2021ஓட இன்வென்ட்ரி வேல்யூ 70,000. அப்போ 70,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100 போட்டோம்னா 175. 2022ஓட இன்வென்ட்ரி வேல்யூ 60,000. 60,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100 போட்டால் 150. 2023ஓட இன்வென்ட்ரி வேல்யூ 68,000. 68,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100 போட்டால் 170% வரும். ஸோ ஒரு வருஷத்தை பேஸ் இயரை வச்சு அதை வச்சு நம்ம பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்தது calculate the trend percentage for the following, taking the year 2019 as base year. Sales, cost of sales. ஸோ இந்த சம்மில் 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2019 23 வரைக்கும் 19ஓட பேஸ் இயரை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் முன்னாடி போட்ட அதே மாதிரி தான். சேல்ஸு 2019க்கு 5 lakh, 20க்கு 6 lakh, 21 6,50,000, 22 7 lakh, 23 8 lakh. லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 lakh, 4,40,000, 5 lakh, 5,20,000, 5,60,000. இப்போ இதில் சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் லெஸ் பண்ணால் வரது கிராஸ் ப்ராஃபிட்டு 1 lakh, 1,60,000, 1,50,000, 1,80,000, 2,40,000. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2019 நீங்கள் பேஸ் இயர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2019 வந்து பேஸ் இயர்னால் அதுக்கு 100% வரும். அப்போ இங்கே கேல்குலேட் பண்ணுறப்போ 2020க்கு 2020ஓட சேல்ஸ் வந்து 6 lakh. அப்போ 6 lakh டிவைடட் பை பேஸ் இயர் 2019 அதோட சேல்ஸ் வந்து 5 lakh டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா எவ்வளோ வரும்னா சேல்ஸ் பர்சன்டேஜ் 120. அதே மாதிரி 2021க்கு போடுறப்ப சேல்ஸோட வேல்யூ 6,50,000. 6,50,000 டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டால் 130. 2022க்கு போடுறப்போ 140, 23க்கு 160 வரும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு போடுறப்ப சேம் இந்த 2019ஓடது பேஸ் இயரு. அப்போ அதுக்கு 100% வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2020க்கு போடுறப்ப ஃபஸ்ட்டு 2020ஓட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 4 lakh டிவைடட் பை 4,40,000 டிவைடட் பை பேஸ் இயரோடது எவ்வளோனா 4 lakh இன்ட்டு 100 போட்டால் 110. அதே 2021க்கு போடுறப்ப 2020ஓட காஸ்ட் ஆஃப் சேல்ஸு 5 lakh. 5 lakh டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 போட்டால் 125. 2022ல் எவ்வளோனா 5,20,000. 5,20,000 டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100 போட்டால் 130. 23க்கு போடுறப்போ 140. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் ப்ராஃபிட்க்கும் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 2019 பேஸ் இயரு. அப்போ அதுக்கு 100. அடுத்தது 2020க்கு ப்ராஃபிட் வந்து 1,60,000. அப்போ 1,60,000 டிவைடட் பை பேஸ் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோனா 1 lakh. அப்போ டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100% போட்டால் 160. 2021ஓட ப்ராஃபிட் 1,50,000. 1,50,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100 போட்டால் 150. அதே மாதிரி 2022க்கு 180 வரும். 2023க்கு 240 வரும். ஸோ இதில் 10% வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்க்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஐட்டம்க்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அதர் எக்ஸசைஸ் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட காலேஜில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு என்ன புக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டோட வீடியோஸோ இல்லை சொல்யூஷன்ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் டெலகிராமில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.